தொழிலாளர் தொடர்பான வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை. இந்த நிறைவேற்றப்படவில்லை என்று சொல்லுகிற போது முக்கியமாக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மிக முக்கியமாக போக்குவரத்து ஊழியர்கள், மின்சார ஊழியர்கள், இவர்கள் தொடர்பான பழைய ஓய்வூதிய திட்டம் அமுல்படுத்தப்படும் என்பதை அமுல்படுத்தவில்லை. அதுக்கு இப்போது ஒரு கமிட்டி போடுகிறோம் என்று சொல்லி அதை காலம் கடத்தி இல்லாமல் செய்வதற்கான ஒரு தந்திரத்தில் இப்போது அவர்கள் ஈடுபடுகிறார்கள் என்றுதான் கருத வேண்டியிருக்கிறது. அடுத்து தனியார் மயம் என்பதை மிக மோசமாக தீவிரமாக அமுல்படுத்துகிறார்கள். அது போக்குவரத்தில் தனியார் மயம் என்பது பல வடிவங்களில் வருகிறது. ஆளிடத்தில் தனியார் மயம் இருக்கிறது. தனியார் பேருந்துகளை பயன்படுத்துவோம் என்று அவர்கள் சொல்ல தொடங்கி இருக்கிறார்கள். மினி பஸ் என்கிற பெயரிலே தனியாரை இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கிறார்கள். பர்மிட் வகையில தான் பேசஞ்சர் கேரேஜ் ஓட்ட முடியும். இப்போ இவங்க லைசன்ஸ்ங்கிற பேர்ல புது மோட்டார் வாகன சட்டத்தை பயன்படுத்தி லைசன்ஸ்ங்கிற பேர்ல பிரீமியம் சர்வீஸ் ஓட்டிக்கலாம். கட்டணத்தை அவர்களே தீர்மானிச்சுக்கலாம். கட்டணம்னா ஒரு நாளைக்கு ஒரு கட்டணம் இருக்கும். இன்னைக்கு இப்போ பண்டிகை வந்துருச்சுனாக்கா திடீர்னு பார்த்தாக்க 3000 ரூபா 4000 ரூபா ஆகும் இங்க இருந்து மெட்ராஸ் போறதுக்கு. அப்படி அந்த மாதிரி அப்படிப்பட்ட இதையெல்லாம் அனுமதிக்க தொடங்கி விட்டார்கள். இது அனைத்துமே தனியார் மயத்தினுடைய தீவிரம் மட்டுமல்ல, தேசிய மயத்தில் இருக்கிற பேருந்துகளை வேகமாக ஒழிச்சிடும். இதை ஸ்டாலின் அரசாங்கம் கைகொள்ளுங்கிறது ஒண்ணு. ரெண்டு உள்ளாட்சி அமைப்புகளாகட்டும் அல்லது மின்சார வாரியமாகட்டும் அல்லது அரசு அலுவலகங்களாகட்டும் எல்லாத்திலுமே கான்ட்ராக்ட் முறையில் ஆள் எடுக்கிறதுன்னு ஆரம்பித்தாங்க. இனிமே நிரந்தர தன்மையில் ஆள் எடுக்கவே மாட்டோம் என்று அறிவிக்கிற அளவுக்கு இந்த அரசாங்கம் போய்விட்டது என்பதுதான் மோசமான விஷயம். அரசு போடுற ஜியோவே அமுலாகிறது இல்லை. வழக்கு மன்றத்தில் சென்று வெற்றி பெற்றாலும் அமுலாகிறது இல்லை. இப்ப போக்குவரத்துல பாத்தீங்கன்னா பஞ்சப்படி உங்களுக்கு தெரியும். 9 வருஷமாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பஞ்சப்படியை ஓய்வு பெற்றவர்கள் கொடுக்காமல், அதாவது உயர்வை ஒரு கட்டத்துக்கு மேல் கொடுக்காமல் நிறுத்தி வைத்தார்கள். இப்போ 5% வாங்கக்கூடியவர்களுக்கு 14% என்று ஆக்கியிருக்காங்க. ஆனா 53% கொடுக்கணும். 119% வாங்குறவங்களுக்கு 146 அறிவிச்சிருக்காங்க. ஆனா 246 கொடுக்கணும். இப்போ ஒரு பேருக்கு ஒண்ணு கொடுத்துட்டு நாங்க கொடுத்தோம் என்று ஒரு பிரச்சாரம் செய்வதற்கு தான் அது பயன்படும். அந்த தொழிலாளிகளுக்கு உண்மையில அது நிவாரணமும் அல்ல, நியாயமும் அல்ல. அவங்களுக்கு கொடுக்கல. ரிட்டையர் ஆகி 2 வருடம் ஆகியும் இன்னும் அவர்களுக்கு பணப்பலன் போகாமல் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இந்த மாதிரி மிக மோசமான ஒரு அணுகுமுறையை, நடைமுறையை ஆட்சி பின்பற்றுகிறது. அது மிகப்பெரிய தவறு. போக்குவரத்துல ஏற்படக்கூடிய இழப்புகளை அரசாங்கம் ஈடுகட்டத்தக்க அளவில் பணத்தை ஒதுக்கணும். வரவுக்கும் செலவுக்குமான இடைவெளியை அரசாங்கம் நிரப்ப வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. திமுக ஏற்கனவே ஆதரித்த கோரிக்கை. இன்றைய முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து மனு கொடுத்து இப்படி நீங்க செய்ய வேண்டும் என்று வேண்டிய கோரிக்கை, அதை கூட இன்னும் இவர்கள் அமுல்படுத்தவில்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை நீடிக்கிறது. திமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட தேசியமய கொள்கை பஸ் போக்குவரத்தில் அவர்களாலேயே இப்போ சிதைக்கப்படுகிறது. ஸ்டாலின் அவர்கள் இதிலிருந்து பின்வாங்க வேண்டும், அரசு பின்வாங்க வேண்டும் என்று எங்களுடைய வேண்டுகோள்.